பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா. நமஸ்தே லலிதே தேவி ஸ்ரீமன் சிம்ஹாசனேஸ்வரி, பக்தானாமிஷ்டதே மாதா அபிராமி நமோஸ்துதே. தேவியின் பராக்கிரமம் எண்ணில் அடங்காதது. தேவியனுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதே சண்டி பாடம்ங்கிற தேவியின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய தேவி மகாத்மியம். மந்திரமா அமைஞ்சிருக்கு, மாலா மந்திரமா இருக்கு, ஸ்லோகமா இருக்கு, ஔஷதமா இருக்கு. ஜெகன்மாதாவை பூர்ணமா யாராலையும் அனுபவிக்க முடியாது. அம்பால உணர முடியும். அம்பாளுடைய பராக்கிரமமும் விஸ்வரூபத்தையும் இதில் அனுபவிக்கலாம். சாதாரணமா படிக்கிறத வேக வேகமா படிச்சுட்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணி முடிச்சு விடுறோம்னு நினைச்சுட்டு விடுறோம் இல்லையா. ஒரு எழுத்தும் மந்திரபூர்வம். நமக்கு தெரியாத நிறைய நுட்பங்களையும் ரகசியங்களையும் அதுல மகரிஷிகள் பொத்தி பொத்தி பாதுகாத்து கொடுத்துருக்கா. அதனாலேயே கலியுகத்துல இத கிஞ்சித்தாவது கேட்டாலோ அனுபவிச்சாலோ உணர்ந்தாலோ ஒரு பரமானந்தத்துல அதிலேயே தலைச்சிருப்போம். பரமானந்தம்ங்கிறது வேற நிலை. ஆனால் அந்த நிலைக்கு முன்னாடி போர்த்தையே தலைக்கக்கூடிய ஆற்றலை தேவியினுடைய மகத்து அனுகிரகம் பண்ணிட்டு. ஜெய்மணி மகரிஷி மார்க்கண்டேயரை பூஜை பண்ணி நமஸ்காரம் என்று கேட்கிற. மார்க்கண்டேயர் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். மகரிஷிகள்லயே ரொம்ப ஆச்சரியகரமானவர் மார்க்கண்டேயர். மிருகண்ட மகரிஷியினுடைய புத்திரன். கைலாச பர்வதத்துல வடவிருஷத்துக்கு கீழே எத்தனையோ யுக காலம் கண்ண மூடின்னு உட்கார்ந்து இருக்கிறவருடைய சரணத்துல போய் உட்கார்ந்துட்ட உடனே ஜெய்மினியுடைய மனசுல என்னென்னலாம் தோன்றதோ அத்தனைக்கும் தன்னுடைய சின்முத்திரையினால் அனுகிரகம் பண்ணி, நீ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்ற. நானே எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து பெற்றேன் அப்படின்னாரு. இப்படி பிரம்மா கிட்ட இருந்து கைவரப்பெற்ற மார்க்கண்டேய புராணத்தினுடைய நடுநாயகமாக அந்த புராணம் முழுக்க ஒரு பிரகாசம் போட்டு காட்டுவது தான் இந்த பொக்கிஷ பெட்டகமான தேவி மகாத்மியம். பிரம்மா சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் ஏதோ உனக்கு சொல்றேன் அனுகிரகம் பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்க. தேவியினுடைய மகத்துவம், அதாவது சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மொத்தமான மகாமந்திரம் தான் இந்த பிரம்மாண்டம். அவள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் தான் அத்தனை பேரையும் காப்பாத்துறது. எல்லாரும் அவள் கையில ஆயுதத்தை கொடுத்தோம்னு நினைச்சுட்டு இருப்போம். இவளால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் எல்லாரும் வச்சுட்டு இருக்கா. தேவேந்திரன்ட்ட இருக்கக்கூடிய வஜ்ராயுதமா இருக்கட்டும், அக்னி பகவான் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்வாகா ஸ்வதா மூலமா தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறாரே ஹவிர்பாகம். தர்மராஜா கையில் இருக்கக்கூடிய பாச தண்டம், எப்படி
ஒரு திக்பாலகரா இருக்கட்டும், அல்ல தேவதையா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் அம்பாலே அனுகிரகம் பண்றார். சிவபெருமானே தேவியினுடைய மகிமைகள் முழுவதையும் அறிந்தவர், மிக ரகசியமா வச்சுருந்தவர். அந்த சிவபெருமான பூஜை பண்ணி அம்பாளுடைய பராக்கிரமத்தை அனுபவிக்கணும்னு கேட்டு பெற்றவர். நீலாஞ்சல பர்வதத்துல வைகுண்டத்துக்கு மத்தியத்துல சதாசர்வ காலமும் தனக்குள்ளேயே தன்னையே ஜபிச்சுட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சிவபெருமான பூஜித்து கேட்டு பெற்றார். அவருக்கு கிடைச்சதோ அதுல பாதிதான். அவ ரெண்டு பேரையும் பூஜை பண்ணதுனால மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணினார். ஏதோ கொஞ்சம் கிஞ்சித் எனக்கு, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன். அப்படி மார்க்கண்டேயருக்கே அப்படி கிடைச்சது. அப்பேற்பட்ட அந்த மார்க்கண்டேயர் ஜெய்மினிக்கு அனுகிரகம் பண்ணி, நீ ஹிமாச்சல பர்வதத்துல திவ்யமான குகையில 4 பறவைகள் காத்துன்னு இருக்கு, அவா கிட்ட போய் நீ உபதேசம் பெறுவாயாக. ஜெய்மினி கேட்டாராம், வா 4 பேர் யாரு, நான் ஏன் நீ வா 4 பேர்கிட்ட போகணும், உங்களை தேடி வந்தேன். எதை யார் யார் மூலமா கேட்கணும்னு இருக்கோ அதான் அவா மூலமா கேட்கணும். ஒரு யாக யஜ்ஞம் பண்றோம், அதுல முதல்ல கர்த்தாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சாதகாச்சாரியன், சாதகாச்சாரியனுக்கு உட்பட்ட அதிகாரி, அதிகாரிக்கு உட்பட்ட கிரமாதிகாரி. இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்து 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 பூர்ண நிலை. ஒருத்தர்கிட்டயே எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. யார் எதை பண்ணணுங்கிறத சக்தி யோசிக்கிறது, அந்த சக்தி அதை அவ கையில கொடுக்கறது. அது மாதிரி நீ என்னிடத்துல இருந்து உபதேசம் பெறுவதை விட உசக்தி யார் இந்த பக்ஷிகள்? வேற யாரும் கிடையாது, துரோணருடைய குமாரர்கள். துரோணர் ஒரு சந்தர்ப்பத்துல தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ் தெரிய பரவரூபமா விவாகம் பண்ணிட்டு பறவையா அவ பறந்து போகிறதே ஒரு வேடனால் அடிக்கப்பட்டு பூர்ண கர்ப்பவதியான அந்த பறவை 4 முட்டைகளை கீழே போடுறத, அந்த முட்டை உடைஞ்சு போகாம காப்பாத்துறதுக்காக அந்த வழியா வந்த எதேச்சையா ஒரு யானை தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மணி அருந்து கீழே விழுந்து அந்த முட்டைகளை காப்பாற்றி, அந்த முட்டைகள் குஞ்சுவான பிற்பாடு அவ்வழியாக வந்த சமீகர் என்கின்ற மகரிஷி அவற்றை எடுத்து சென்று ஆசிரமத்திலே வைத்து, ஆசிரமத்திலே வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே தினந்தோறும் ஆசிரமத்திலே நடக்கக்கூடிய விவரணங்களினாலே பிராகிருதமான புராதானமான தேவ விஷயங்களை தினம் தினம் கேட்டு அறிந்து கொண்டு தாங்கள் யார் என்பதை பூர்வ கர்மாவினாலே அறிந்து கொண்டு இந்த மலைச்சாரலிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் விடுதலை பெறுவதற்காக உம்மை பார்த்தால் தான் முடியும். அப்பேற்பட்ட மகாமந்திரம் பொருந்திய அற்புதமான ரகசியத்தை அவர்கள் மூலமாக நீ அறிந்து கொண்டு உய்வு பெறுவாயாக. இதுக்கு பிற்பாடு நமக்கு கிடைச்சது. ஒத்தொத்தர சொன்னாலும் 18 புராணங்களையும் தொடாத விஷயம் கிடையாது. வியாச பகவான் இல்லைன்னா எந்த விஷயமும் கிடைச்சிருக்காது. மகாவிஷ்ணுவனுடைய அவதாரத்துல அனுப்பிரவேசாவதாரம்னு சொல்றோம். அப்படி வியாச பகவானே தான் தன்னுடைய கைப்பற்றி எழுதப்பட்டவைகள் தான் அத்தனையும். இது இத்தனையும் தோன்றினது நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யத்துல ஒத்தொத்தர் ஒன்று கேட்பா, அது அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கும். இப்படி மார்க்கண்டேய புராணத்தை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிரந்தங்கள் அதுல இருக்கு. 90,000 கிரந்தங்கள்னு ஒரு கணக்கு. 1,00,000 கிரந்தம் அதுல இருக்கு. அதுல ஒன்னொன்னும் அவ்வளவு வசதி. இதை தெரிஞ்சுக்கிறோம், இதை கேட்கிறேன்னாலே உங்களுக்கு புண்ணியம் இருந்தாதான் கேட்க முடியும். எல்லாராலையும் கேட்க முடியாது. பாபிகளால அதை சிரவணம் பண்ண முடியாது. இதை கேட்கறதுனால என்ன அப்படின்னா, ஒரு 15 நாளைக்கு நாம பண்ணின பாவம் போயிடுறதா. ஒரு பட்ச காலம் பண்ணின பாவம் தீர்ந்தால் இதை கேட்கலாம். அப்பேற்பட்ட ரொம்ப வசதியான சிரேஷ்டமான ரகசியம் அடங்கி இருக்கக்கூடிய பொக்கிஷ பெட்டகம் இது. நிறைய மகான்கள் இது இருக்கு. அங்கங்க இதற்கு மூல நூலை எடுத்து அவன் பாஷ்யம் பண்ணியிருக்கான். மொத்தத்திற்கு ஒரு குருநாதர் ஒரு வழி காமிப்பான்.
குருநாதர் எந்த வழி காமிக்கிறாலோ அந்த வழியில தான் நாம பிரயாணப்படணும். நாமளா ஒண்ணு எடுத்துக்க முடியாது. அப்படி அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அம்பிகையினுடைய மகத்துவத்தை சிரவணம் பண்ணக்கூடியவாளுக்கு ஐஸ்வர்யம் உண்டானது, ஆனந்தம் ஏற்படுறது. இந்த ஆனந்தத்துல தலைச்சிருப்போம். சண்டி தேவியினுடைய பிரசாதமா அம்பால போற்றுவோம். நம்ம அத்தனை பேருக்கும் ஜெகதம்பிகையினுடைய அனுகிரகம் உண்டாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோட ஜெய ஜெய ஜெகதம்பிகே, ஜெய ஜெய ஜெகதம்பிகே.